ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ வர கார்த்திகை தீபத்துக்கு பூஜை பாத்திரங்கள் வாஷ் பண்ணும்போது, இப்படி இருக்கக்கூடிய பூஜை பாத்திரத்த அப்படியே பளிச்சுன்னு புத்தம் புதுசா இப்படி மாத்த போறோங்க. எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோவில் பித்தளை பாத்திரங்கள், வெள்ளி பாத்திரங்கள், செம்பு பாத்திரங்களை எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுன்னு 3 விதமான டிப்ஸ் சொல்லியிருக்காங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. எப்போவுமே பூஜை பாத்திரங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு டிஷ்யூ பேப்பர் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கேலண்டர் பேப்பர் இருந்தால் கூட எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா காட்டன் துணி இருந்தால் கூட எடுத்துக்கலாம். நீங்கள் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் இருக்கக்கூடிய மஞ்சள், குங்குமம், எண்ணெய், திரி எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் வாஷ் பண்ணும்போது நல்லா பளிச்சுன்னு புத்தம் புதுசு மாதிரி மின்னுங்க. பித்தளை பாத்திரங்களில் நம்ம விளக்கு ஏற்றும் போது அந்த இடம் ஃபுல்லாகவே இப்படி க்ரீனாக இருக்கும் இல்லையா, எண்ணெய் பட்டு அதுவுமே சூப்பராக ரிமூவ் ஆகும். இந்த பேஸ்ட் உங்கள் வீட்டில் இருந்தால் மட்டும் போதும். கடைகளில் போய் நீங்கள் கெமிக்கல் கலந்த பேஸ்ட் வாங்கி பித்தளை பாத்திரங்கள் வாஷ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த பேஸ்ட்டை வீட்டிலையே ரெடி பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. காசும் கம்மியாகும். சரி, இந்த பேஸ்ட் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். இந்த பேஸ்ட் ரெடி பண்ணுறதுக்கு நான் எடுத்துக்கக்கூடிய பொருள்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல உப்பு எடுத்துக்கிறேங்க. கல்லுப்பு, தூளுப்பு எதுவாக இருந்தாலும் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக கோலமாவு எடுத்துக்கோங்க. சப்போஸ் கோலமாவு உங்கள் வீட்டில் இல்லைன்னா அரிசி மாவு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அது கூடவே வாஷிங் பவுடர் இருக்கு இல்லைங்களா, அது கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஒரு உருளைக்கிழங்கோட தோல் பகுதியை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கை சமைச்சிட்டு அந்த தோல் பகுதி ரிமூவ் பண்ணுவோம் இல்லையா, அதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாவே போதும். பூஜை பாத்திரங்கள், அதாவது பித்தளை பாத்திரங்கள் ஃபுல்லாகவே அப்படி பளிச்சுன்னு மாறிடுங்க. அவ்வளோதாங்க, மேஜிக் பேஸ்ட் சூப்பராகவே ரெடி பண்ணிட்டோம். உங்களுக்கு வேணும்னா இதில் கொஞ்சமாக நீங்கள் லெமன் கூட சேர்த்துக்கலாம். லெமன் இல்லைனாலுமே சூப்பராக க்ளீன் ஆகும். நான் உங்களுக்கு க்ளீன் பண்ணி காமிக்கிறேன். அவ்வளோதாங்க, பூஜை பாத்திரங்கள் க்ளீன் பண்ணக்கூடிய பேஸ்ட் நம்ம சூப்பராகவே வீட்டிலேயே ரெடி பண்ணிட்டோம். பித்தளை பாத்திரங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வெள்ளி பாத்திரங்களும் இதை வச்சு க்ளீன் பண்ணலாம். ஆனால் வெள்ளி பாத்திரங்களை கைப்படாமல் எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணுறது அப்படின்னு நான் வீடியோ தனியாகவே டிப்ஸ் சொல்லியிருக்காங்க, செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேஸ்ட் எல்லாத்தையுமே இந்த மாதிரி பூஜை பாத்திரங்கள் எல்லா இடத்துலையுமே அப்ளை பண்ணி விட்டுருங்க. முக்கியமாக இந்த காமாட்சி விளக்கு இருக்கு இல்லைங்களா, இந்த காமாட்சி விளக்கில் டிசைன்லாம் நிறைய இருக்கும். அது தேய்க்கிறதுக்கு நீங்கள் நார்மல் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணுறதை விட இந்த மாதிரி தேங்காய் நார் வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணும்போது ஒவ்வொரு முறையும் தேங்காய் நாரை நம்ம யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போட்டுருவோம் இல்லைங்களா. அது மட்டும் இல்லாமல் டூத் ப்ரஷ் இருக்கு இல்லைங்களா, அது ஒன்று புதுசாக வாங்கி வச்சுக்கோங்க. எப்போவுமே பூஜை பாத்திரங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கு டிசைனாக இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாத்துலேயும் இந்த தேங்காய் நார் அப்படி இல்லைன்னா டூத் ப்ரஷ்ஷை போட்டு நீங்கள் தேய்க்கும் போது உள் சைடு இருக்கக்கூடிய சின்ன சின்ன அழுக்கு கூட ஈஸியாகவே ரிமூவ் ஆகுங்க. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டீல் ஸ்க்ரப்பர், இரும்பு நார் மாதிரி இருக்கும் இல்லையா, அதை போட்டு எல்லா பாத்திரங்களையும், சில்வர் பாத்திரம், பித்தளை பாத்திரம், எல்லா பாத்திரங்களையும் நமக்கு தேய்ச்சி க்ளீன் பண்ணால் நல்லாவே பளிச்சுன்னு மாறுது. பட் அந்த பித்தளை பாத்திரங்கள் எல்லாத்துலேயுமே கீறல் விழ ஆரம்பிச்சிடும். நானுமே ஆரம்பத்தில் இதை தான் தப்பு பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் இந்த பேஸ்ட்டை ரெடி பண்ணி யூஸ் பண்ணும்போது நல்ல ஒரு ரிசல்ட் கிடைச்சிது. தேங்காய் நாருமே நம்ம கையில் குத்தாது இல்லைங்களா, ஸோ எந்த ஒரு பாதிப்புமே நமக்கு இருக்காது. நம்மளோட பித்தளை பாத்திரங்கள்லையும் கீறல் விழாதுங்க. எப்போவுமே புதுசு மாதிரியே மெயின்டைன் ஆகும். ஸோ இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி, இந்த பேஸ்ட்டை மொத்தமாக ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வச்சுக்கலாம். நம்ம வாரத்துக்கு ஒரு முறை தான் யூஸ் பண்ணுறோம். ரெகுலராக, அதாவது டெய்லி யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ ஒவ்வொரு முறையும் ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி யூஸ் பண்ணால் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு நம்ம என்ன டெய்லியுமா யூஸ் பண்ண போகிறோம், வாரத்துக்கு ஒரு முறை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக டக்குன்னு ரெடி பண்ணி டக்குன்னு க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பேஸ்ட்டு மீதம் இருந்துச்சுன்னா அதை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இதை வேறு எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். அவ்வளோதாங்க, நான் வாஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். எந்த அளவுக்கு பளிச்சுன்னு இருக்குன்னு நீங்களே பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் பித்தளை பாத்திரங்கள், பூஜை பாத்திரங்களாக இருக்குது அப்படின்னா இந்த பேஸ்ட்டை ரெடி பண்ணி க்ளீன் பண்ணி பாருங்கள். ஈஸியாகவும் க்ளீன் பண்ணலாம், அதே சமயம் சீக்கிரமாகவும் க்ளீன் பண்ணி முடிச்சிடலாம். அதே மாதிரி பூஜை பாத்திரங்கள் க்ளீன் பண்ணதுக்கு அப்புறம் நல்லா ஒரு காட்டன் துணியை வச்சு தொடச்சிட்டு விபூதி போட்டு நல்லா தேய்ச்சி தொடச்சிங்க அப்படின்னா அப்படி புதுசு மாதிரி பளபளன்னு மின்னுங்க. விபூதி போட்டு தேய்ச்ச உடனே எந்த அளவுக்கு அப்படி புதுசு மாதிரி மங்களகரமாக இருக்குது பார்த்தீங்களா. மஞ்சள் குங்குமம் வச்ச உடனே உங்கள் வீட்லேயும் பித்தளை பாத்திரங்கள் இருந்துச்சுன்னா இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், புதுசு மாதிரி மின்னுங்க. இந்த மாதிரி பேஸ்ட் மீதம் இருக்குன்னா அதை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. உங்கள் வீட்டில் சில்வர் சிங்க் இருக்குது அப்படின்னா அது தேய்க்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி பளபளன்னு மின்னுங்க சிங்க்கு. நான் உங்களுக்கு தேய்ச்சி காமிக்கிறேன் பாருங்கள். ஃபுல்லாகவே வாஷ் பண்ணிட்டேன். இப்போ எந்த அளவுக்கு சிங்க் சூப்பராக இருக்குன்னு நீங்களே பாருங்கள். சில பேர் சிங்க் சீக்கிரமாகவே அடைச்சிக்குது, வாரத்துக்கு ஒரு முறை அடைச்சிக்குது, அதை க்ளீன் பண்ணுறதுக்கு டிப்ஸ் சொல்லுங்கன்னு சொல்கிறீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக டிப்ஸ் சொல்கிறேங்க. இப்போது வெள்ளி பாத்திரங்களை எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணி நம்ம பித்தளை பாத்திரங்களை க்ளீன் பண்ணோம் இல்லைங்களா. ஆனால் வெள்ளி பாத்திரங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கு எந்த ஒரு பேஸ்ட்டுமே நமக்கு தேவையில்லைங்க. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய விபூதி அப்படி இல்லைன்னா டால்கம் பவுடர், முகத்துக்கு அடிப்போம் இல்லைங்களா, இந்த பவுடர் இருந்தால் போதும். வெள்ளி பாத்திரங்களை அப்படியே பளிச்சுன்னு புதுசு மாதிரி மின்ன வச்சிடலாம்.
கொஞ்சமாக இந்த பவுடர் அப்படி இல்லைனா விபூதியை கையில் எடுத்துக்கோங்க. ஒரு டூத் ப்ரஷ், பழைய டூத் ப்ரஷ் இருந்தாலும் சரி, அல்லது வெள்ளி பாத்திரங்கள் க்ளீன் பண்ணுறதுக்குன்னு ஏதாவது புதுசாக ஒரு டூத் ப்ரஷ் வாங்கி வச்சுக்கோங்க. இந்த பவுடரை எடுத்து அந்த வெள்ளி பொருட்கள் மேலே ஃபுல்லாக தேய்ச்சி விடுங்க. அப்படி அப்ளை பண்ணும்போது அதோட அந்த டிசைன் இருக்கு இல்லைங்களா, அந்த இடங்களில் இருக்கக்கூடிய அழுக்கு கூட இந்த ப்ரஷ்ஷை சூப்பராகவே க்ளீன் பண்ணிவிடுங்க. இப்போ எங்கேயாவது நீங்கள் ஊருக்கு போகிறீங்க அப்படிங்கும் போது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய வெள்ளி கொலுசெல்லாம் அழுக்காக இருக்குது அப்படின்னா நீங்கள் உடனே கடைக்கு போய் 1000 500 செலவு பண்ணி அதை க்ளீன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. வீட்டில் நம்மக்கிட்ட விபூதி அப்படி இல்லைனா இந்த முகத்துக்கு அடிக்கக்கூடிய பவுடர் இருந்தால் போதுங்க. அப்படியே ஒரு டூத் ப்ரஷ்ஷை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுட்டிங்கனாவே சூப்பராகவே அழுக்கு ரிமூவ் ஆகிடும். அப்படியே புதுசு மாதிரி மின்னுங்க. இந்த மாதிரி முன்பக்கம் பின்பக்கமும் சேர்த்து க்ளீன் பண்ணிக்கோங்க. க்ளீன் பண்ணும் போதே உங்கள் கையில் அப்படியே கருப்பு கலரில் அழுக்கு வர்றது நல்லாவே தெரியும். அவ்வளோதாங்க, அதில் இருக்கக்கூடிய அழுக்கு ஃபுல்லாகவே ரிமூவ் ஆகிடுச்சு. இதை அப்படியே நம்ம காலில் போட்டுட்டு போகலாம். சரி, இப்போ எங்கள் வீட்டில் பூஜை பாத்திரங்கள் எல்லாமே வெளியில் இருக்குது, அதை எப்படி க்ளீன் பண்ணுறது? நாங்கள் எண்ணெய் ஊற்றி விளக்கு ஏற்றிட்டோமே அப்படிங்கும் போது அதை ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு ஃபுல்லாகவே தொடச்சிட்டு பாத்திரம் கழுவுற சோப்பு இருக்குது இல்லைங்களா, அதை போட்டு நார்மலாக நீங்கள் வெளி பாத்திரங்களை ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிவிடுங்க. க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு ஒரு துணியை வச்சு நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த விபூதி அப்படி இல்லைனா இந்த பவுடர் போட்டு லைட்டாக தேய்ச்சி விட்டிங்கனாவே போதும். வெள்ளி பொருட்கள் எல்லாமே அப்படி பளபளன்னு புதுசு மாதிரி மின்னுங்க. பாருங்கள், லைவான ரிசல்ட் காமிக்கிறேன். கொலுசுலேயே எந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதுன்னு பாருங்கள். கொஞ்சம் கூட அழுக்கு தெரியாது. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் பூஜை பாத்திரங்களும் வெள்ளி பொருட்களாக இருக்குது அப்படின்னா இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அப்படியே பளிச்சுன்னு புத்தம் புதுசாக மாறிடும். வெள்ளிலையும் எந்த ஒரு கீறலும் வராது, வெள்ளி பொருளோட தன்மையும் குறையாது. நெக்ஸ்ட்டு செம்பு பாத்திரங்கள் எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாங்க. இப்போல்லாம் நிறைய பேர் வீட்டில் செம்பு குடம், செம்பு டம்ளர் அதெல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா. செம்பில் எப்போவுமே தண்ணி ஊற்றி வச்சு குடிக்கிறது உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. பழங்காலத்தில் யூஸ் பண்ண மெத்தட் தான். இப்போது நம்ம வீட்டில் செம்பு பொருட்கள்லாம் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். செம்பு பொருளில் இருக்கக்கூடிய ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா அடுத்த நாளே கருப்பாக மாறிடும். அதை டெய்லி நம்ம வாஷ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி கருப்பாக மாறக்கூடிய செம்பு பொருட்கள் எல்லாத்தையும் உங்கள் வீட்டில் புளிச்ச தயிர் அப்படி இல்லைனா புளிச்ச இட்லி மாவு இருந்துச்சுன்னா ஈஸியாகவே க்ளீன் பண்ணி முடிச்சிடலாங்க. அதை ஃபுல்லாகவே அது மேலே அப்ளை பண்ணி விட்டுட்டு ஒரு தேங்காய் நார் மட்டும் எடுத்துக்கோங்க. ஸ்டீல் ஸ்க்ரப்பர் எக்காரணத்தை கொண்டும் பாத்திரங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. பாத்திரங்கள் ஃபுல்லாகவே கீறல் விழுந்து பழசு மாதிரி மாறிடும். இப்போது தேங்காய் நார் எடுத்து லைட்டாக தேய்ச்சி விடுங்க. முக்கியமான விஷயம், நீங்கள் கையில் தேய்க்கும் போதே நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். அதாவது செம்பு ஃபுல்லாகவே அப்படி பளிச்சுன்னு மாற ஆரம்பிக்கும். எவ்வளோ நேரம் கையில் தேய்க்க முடியும்? பெரிய பொருட்களாக இருந்துச்சுன்னா நம்ம தேங்காய் நார் யூஸ் பண்ணி தேய்க்கும் போது சூப்பராகவே ரிமூவ் ஆகுங்க. வீடியோவில் பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும். அது மேலே இருக்கக்கூடிய அந்த கருப்பாக இருக்கிறது எல்லாமே எந்த அளவுக்கு சூப்பராக ரிமூவ் ஆகுதுன்னு பாருங்கள். உங்கள் வீட்டில் செம்பு பாத்திரங்கள் இருக்குது அப்படின்னா புளிச்ச தயிர், புளிச்ச மோர் அப்படி இல்லைன்னா புளிச்ச இட்லி மாவு எது இருந்தாலும் அதை வச்சு க்ளீன் பண்ணி பாருங்கள். முக்கியமான விஷயம், நீங்கள் பித்தளை பாத்திரங்களுமே இந்த மெத்தட்லேயே க்ளீன் பண்ணலாங்க. அவ்வளோ பொருட்கள் சேர்த்து மிக்ஸி ஜாரில் அடித்து அந்த பேஸ்ட்டை ரெடி பண்ணணுமா அப்படின்னு நினைக்கிறவங்க புளிச்ச இட்லி மாவு இருந்தால் கூட நீங்கள் பூஜை பாத்திரங்களை க்ளீன் பண்ண யூஸ் பண்ணிக்கலாங்க. என்ன தேங்காய் நார் வச்சு யூஸ் பண்ணீங்க, அதாவது க்ளீன் பண்ணீங்க அப்படின்னா பளிச்சுன்னு மாறிடும். கண்டிப்பாக இந்த 3 மெத்தடில் எதை வேணாலும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எல்லாமே நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அல்லது 3மே ட்ரை பண்ணி ரிசல்ட் எப்படி வந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு வாஷ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஆரம்பத்தில் நானுமே சொன்னேன் இல்லைங்களா, ஸ்டீல் ஸ்க்ரப்பர்லாம் யூஸ் பண்ணி பாருங்கள், பாத்திரங்கள் ஃபுல்லாகவே அப்படியே கீறல் விழுந்து போச்சு. அதுக்கப்புறம் நான் ட்ரை பண்ண மெத்தட் தான் இதுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களுமே நல்லா பளிச்சுன்னு இருக்கும். இந்த வீடியோவில் நான் 3 பொருட்கள், பித்தளை பொருள், வெள்ளி பொருள், செம்பு பொருள் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு 3 டிஃப்ரெண்ட் டிப்ஸ் சொல்லியிருக்கேன். எதை வேணாலும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு என்ன ரிசல்ட் வந்தது, உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லாரும் பார்த்து தெரிஞ்சுக்கட்டும். தேங்க்யூ.